வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் வாழ்க்கையில ஒரு முறையாவது நினைத்து பார்த்திருப்போம். அதாவது, நம்ம வாழ்க்கை எப்பவுமே நிர்ணயிக்கப்பட்டதா அல்லது நம்மால் அதை மாற்ற முடியுமா என்றும். சிலர் விதி, தலையெழுத்தையெல்லாம் மாற்ற முடியாது என்பார்கள். இன்றைய கதை உங்கள் கேள்விக்கான பதிலை உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கை குறித்த உங்கள் பார்வை மாறும். வாங்க கதைக்குள்ள செல்லலாம். Welcome to Curious Seconds channel. நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் தெற்கு பகுதியிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மக்களின் வாழ்வு மிகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த கிராமத்துக்கு அருகிலேயே ஒரு அடர்காட்டில் மிகுந்த ஞானம் நிறைந்த ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் தனிமையில் வாழ்ந்தாலும் மக்களின் நல்வாழ்விற்காக அவர் எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருப்பார். அவரிடம் மக்கள் வந்து தங்களது பிரச்சனைகளை கூறி தீர்வு கேட்டுவிட்டு செல்வார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் வசித்த விக்னேஷ் என்ற இளைஞன் துறவியை பார்க்க விரைந்தான். அவன் மிகவும் கவலையுடன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்திருந்தான். தனது முயற்சிகள் எதுவும் வெற்றியாக முடியாமல் போனதால் அவன் மனம் முற்றிலும் நம்பிக்கையை இழந்திருந்தான். அவன் துறவியை காண காடுக்குள் சென்றான். துறவி அவனை பார்த்ததும் அவன் முகத்தில் கவலை, ஏமாற்றம், மனச்சோர்வு தெரிந்தது. உடனே அந்த துறவி அந்த இளைஞனை பார்த்து, "மகனே, உன் கண்கள் ஏன் இவ்வளவு மெலிந்திருக்கின்றன? உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலை?" என்று கேட்டார். விக்னேஷ் துறவியின் முன்னால் கண் கலங்கினான். "ஐயா, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான். என்னால எந்த விஷயத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. நான் என்னதான் முயற்சி செய்தாலும் தோல்விதான் கடைசியில் கிடைத்தது. என் நண்பர்கள் அனைவரும் வேலை வாங்கி செட்டிலாகிவிட்டார்கள். ஆனா நான் மட்டும் இன்னும் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கல. என்னால் வாழ்க்கையை மாற்ற முடியாத. என் விதி இதுதானா? அதை நான் மாற்ற முடியாதா?" என்று சொல்லி துறவி முன் அழுது புலம்பினான். துறவி இளைஞனின் கதையை கேட்டுவிட்டு சிறிது நேரம் யோசித்தார். பிறகு துறவி அவனை மெதுவாக பார்த்து சொன்னார், "மகனே, நீ என்னிடம் உன் விதியை மாற்ற முடியுமா என்று கேள்வி கேட்டாயல்லவா? அதற்கான பதில் ஆம். உன்னால் உன் விதியை மாற்ற முடியும். ஆனால் உன்னிடம் மனவலிமை வேண்டும். நான் என்ன சொன்னாலும் செய்வாயா?" என்று கேட்டார். துறவி சொன்னதை கேட்டதும் விக்னேஷ் தயங்காமல், "உடனே ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன்" என்று சொன்னான். "நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன்." துறவி சிறிது சிரித்துவிட்டு அவனை ஒரு சவாலுக்கு அழைத்துச் சென்றார். "உன் விதியை மாற்ற நீ 3 சோதனைகளை கடக்க வேண்டும். அவற்றை வெற்றிகரமாக முடித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் காண்பாய்" என்று கூறினார். துறவி விக்னேஷை ஒரு காடு வழியாக அழைத்துச் சென்றார். அங்கு துறவி இளைஞனிடம், "நீ இந்த காட்டில் 3 நாட்கள் வாழ வேண்டும். உனக்கென்று உணவோ குடிநீரோ இல்லை. இது உன்னுடைய மனவலிமையை மேம்படுத்தும் பயிற்சி" என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். விக்னேஷ் சவாலை எதிர்கொள்ள முடிவு செய்தான். முதல் நாளில் அவனுக்கு கடுமையான வெயில் இருந்தது. ஆனால் அவன் துறவியின் வார்த்தைகளை நினைத்து தன்னம்பிக்கையுடன் பயணித்தான். இரவில் குளிரால் அவன் நடுங்கினான். ஆனால் ஒரு நொடியும் தளரவில்லை. 2வது நாள் காட்டில் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை. அவன் பசியால் வாடினான். ஆனாலும் துறவி அவனுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் இருந்தது. மனச்சோர்வை விட நம்பிக்கை மிகப்பெரியது என்று மனதில் நினைத்துக் கொண்டு முன்னேறினான். 3வது நாளில் அவன் காட்டுக்குள் நீர் தேடிக் கொண்டிருந்தான். வழியில் ஒரு சிறிய அருவியில் உள்ள தண்ணீரை கண்டான். ஆனால் அது குப்பையாக இருந்தது. அதனால் பசியும் தாகத்தையும் சகித்தான். அவன் தன்னம்பிக்கையோடு 3ஆம் நாளையும் வெற்றிகரமாக முடித்தான். 3 நாளுக்குப் பிறகு துறவி இளைஞனை சந்திக்க வந்தார். பின்னர் அவர் இளைஞனை 2வது சோதனைக்கு ஒரு கிராமத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு வயதான பாட்டி தனியாக வசித்து வந்தார். துறவி விக்னேஷிடம், "நீ இந்த பாட்டியை 3 மாதம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு பொறுமையோடு பார்த்து கொள்ள வேண்டும். இது உனக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுக்கும்" என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். விக்னேஷ் துறவியின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு பாட்டியை பார்த்து கொள்ள ஒப்புக்கொண்டான். விக்னேஷ் பாட்டிக்கு மருத்துவ உதவிகளை செய்தான்.
பாட்டிக்கு உணவு சமைத்து உதவினான். பிறகு இளைஞன் பாட்டியிடம், "பாட்டி பசிக்குதா, வாங்க சாப்பிடலாம்" என்று கூறினான். அவன் அதை கேட்டதும் பாட்டி கண்ணீரோடு அவனை பார்த்து, "இத்தனை வருடங்களில் எனக்காக இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை" என்று கண்ணீர் மல்க கூறினார். பாட்டியின் பாசமும் விக்னேஷின் பொறுமையும் விக்னேஷை மனதளவில் வளரச் செய்தது. 3வது மாதம் முடிந்தபோது அவன் முழுமையாக ஒரு பொறுப்புள்ள மனிதனாக மாறிவிட்டான். மறுநாள் துறவி விக்னேஷை சந்தித்து அவனை கடைசி சோதனைக்கு அழைத்துச் சென்றார். அவன் நகரத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அவன் ஆசையின்றி முழு மனச்சுத்தியுடன் உழைக்க வேண்டும். விக்னேஷ் ஒரு சிறிய கடையில் பணியாளராக வேலை செய்யத் தொடங்கினான். பணம் கம்மியாக கிடைத்திருந்த போதும் அவன் சிரித்தே பணியாற்றினான். அவன் கடின உழைப்பால் கடை உரிமையாளர் அவனுக்கு திடீரென பதவி உயர்வு அளித்தார். துறவியின் 3 சோதனைகளையும் வெற்றிகரமாக முடித்தவுடன் விக்னேஷ் துறவியை சந்தித்தான். அவன் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டான். அவனுடைய கண்களில் உறுதி, நம்பிக்கை, கருணை இருந்தது. துறவி அவனை பார்த்து புன்னகைத்தார். "மகனே, நீ உன் விதியை மாற்றிவிட்டாய். உன் முயற்சி, உன் மனநிலையே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும்" என்று புரிய வைத்தார். விதி என்பது தீர்மானமல்ல, உன் மன உறுதிதான் உன் விதியை மாற்றும் ஆயுதம் என்று கூறி விக்னேஷின் மாற்றத்தை பார்த்து ஆனந்தம் கொண்டார். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் விதி உங்கள் கையில்தான் உள்ளது. சோர்வு அடையாமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். முடியாது என்ற மனநிலையை நீக்கிவிட்டால் உங்கள் விதியை மாற்றுவது உங்கள் கையில்தான். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.